பிறந்த நாள் 30. நாங்கள் வந்து ஆடியோ லான்ச் வந்து 4th அன்னைக்கு தான் இங்கே வச்சுருந்தோம். நாங்கள் எங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம சிவகார்த்திகை படம் தான் பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் அதுக்காண்டி மாற்றிட்டோம் 3ஆம் தேதி. அது அப்படியே என்னுடைய மனைவிக்கு 3ஆம் தேதி பிறந்த நாள். அதே டேட்டில் எங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. அவங்க கேக்கு இங்கே தான் நாங்கள் கட் பண்ண போகிறோம். எல்லா பெரியவங்க ஜாம்பவான முன்னணியில் எங்கள் குடும்பத்துக்கே பெரிய ஆசீர்வாதம். அதுதான் பெரிய கொடுப்பனை எங்களுக்கு. இவங்களுடைய வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்து. நன்றி. இந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள் என அனைத்தையும் எழுதி இதில் ஏதோ ஒன்று இருக்கு, இவர் என்ன இந்த ப்ரொடியூசர் சொல்லி வச்சு செஞ்சிருக்காரா என்ன, இதுன்னெல்லாம் ஒரு ஐடியா வந்தது. அதை நினச்சிட்டே நான் என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றேன். இயக்குனர் சங்கத்தில் திடீர்னு மூர்த்தி சார் வர்றார். வந்து இந்த பத்திரிகையை நீட்டுறாரு. சார், இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு நீங்கள் வரணும் அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இங்கே யாருங்க டைரக்டர்னா? நான் தாங்க டைரக்டர்னார். இது 99, 66 ஏதோ ஜோசியக்காரர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார், சூப்பர் ஹிட் ஆகணும். அதுக்கப்புறம் சார், இந்த காலத்தில் எப்படி இந்த ஜோசியக்காரங்க பண்ணுற வேலை எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு நைட்டெல்லாம் யோசனை. பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார், நீங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு நீங்கள் ஒரு படம் பண்ணணும்னாரு. ஆஹா, இப்படி ஒருத்தர் கேட்குறாரு. எங்கே அவர்? நான் உங்களை பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் என்ன பேசுனீங்க அன்றைக்கி? நீங்கள் எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வரணும், நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அண்ணன் வந்து ஒரு படம் எனக்கு பண்ணுவார். அண்ணன் மட்டும் கிடையாது, பேரரசு சாரை வச்சு ஒரு படம் பண்ணுன்னு நான் மனசுல. என்னுடைய தம்பி பேரரசு செயலாளர் அவர் மாதிரி ஒரு 2 திறமையாளர்கள் வந்து வெளியே வராத, திருப்பி அவங்க புதுசாக உங்களுக்கு தகுந்த மாதிரி, மக்களுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அழகாக பண்ணுவாங்க. அதுக்கு நான் கூட உறுதுணையாக இருக்கேன். கைத்தட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கன்ஃபார்ம்? அதான் கன்ஃபார்ம் தான். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிட்டு ஒரு ஆள் 3-4 ஃபங்க்ஷன் பண்ண ஒரே மேடை இருந்தாங்க. நானும் வாழ்க்கையில் எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கிறாரு. அதில் இந்த நாடக குழுவினர், நம்ம கோதண்டம் குரூப்பு, அவங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். திடீர்னு பார்த்தா ஒரு தங்கச்சிலை ஒன்று வருது, அது நம்ம ரக்ஷிதா. நான் ரக்ஷிதாவோட ரசிகன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து ஃபைனலாக இத்தனை விஷயம் இவ்வளவு அழகா ஒரு 99, 66 அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு ஒரு கதை, அந்த கதையை எப்படி பிடிச்சாருன்ற ஒரு விஷயத்தையும் அழகாக சொல்லி, ஒரு பில்டிங் கட்டுற ஒரு கம்பெனியை வச்சுட்டு ஒரு பில்டர், அவர் பில்டிங் கட்டுறத வேலையை விட்டுட்டு ஒரு சினிமாவை எடுக்கிறத பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறாரா இல்லை பில்டிங் கட்டுறத சினிமாவுக்கு யூஸ் பண்ணுறாரான்னு தெரியாத அளவுக்கு ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. இவரை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர் தொழில் அதிபரா சினிமா தொழில் அதிபரான்னு பாருங்க. ஒரு வீடு கட்டுறாராம். கட்டும்போது இவருக்கு ஒரு ஆடு ஃபில்ம் பண்ணணுன்னு ஆசை வருது. அப்புறம் ஆடு ஃபில்முக்கு கதை கேட்க போய் ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணலாமான்னு ஆசை வருது. அப்புறம் ஒரு படமாகவே பண்ணலான்னு ஆசை வருது. இந்த படம் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பற்றி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஸோ அது இப்படி ஒரு ப்ரொமோஷன் ஆகிக்கும். இந்த படத்தின் மூலமாக இவர் கட்டுகிற அனைத்து அப்பார்ட்மெண்ட்டுகளுக்கும் மிகப்பெரிய மார்க்கெட் வரப்போகுது. அது ஒன்று. அப்புறம் 2வது பார்த்தீங்கன்னா, இவர் எடுக்கிற படத்தின் மூலமாக பில்டிங்க்கு, அந்த கட்டுற பில்டிங் மூலமாக அவர் இப்போ கமிட்மெண்ட் பண்ணார பேரரசு என்னையெல்லாம் திருப்பி டைரக்டர் ஆக போகிறார். இதுக்கு தான் கை தட்டணும். ஆக சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பிரதர் சொல்கிறேன். நீங்களே டைரக்ட் பண்ணுறதாக 3வது விழாவில் உங்கள் படத்துக்கு பூஜை போட்டீங்களே இந்த மேடையில், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாடல் பார்த்தேன், பாடல் காட்சிகள் பிரமாதமாக இருக்குது.
அருமையாக இருக்கு. ரொம்ப நேர்த்தியாக பாடலும் சரி, பாடல் நீங்கள் எழுதின பாடல்கள் வரிகளும் சரி, இசையும் சரி, அதை படமாக்கப்பட்ட விதமும் சரி, மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த பாடல்கள், இந்த காட்சி அமைப்புகள், எப்படியோ ஒன்று ரக்ஷிதா வந்து ஒரு அழகான பொண்ணை பேய் பிடிக்கிற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பேய் பிடிச்சாலும் அது ராட்சசி தான், நடிப்பு ராட்சசி, நடிப்புல ராட்சசி. மிக அழகாக உங்கள் படத்துக்கு வந்து அவங்க உங்கள் கதாபாத்திரத்தை வலுப்படுத்தி இருப்பார்கள் என்றே தோன்றுகிறது. இப்போ டான்ஸ் மாஸ்டரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸ்ரீதர் வந்து அவன் இறங்கினாவே டான்ஸு தான், அவன் நின்னாவே டான்ஸு தான், நடந்தாலே டான்ஸு தான். அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டட் டான்ஸ் மாஸ்டர். ஒளிப்பதிவாளர் என்னுடைய தம்பி செவிலியோ ராஜா வந்து அவ்வளவு எல்லாத்து கூடவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு கதை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னை அழைத்தவர் அவர் தான். செவிலியோ ராஜா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. செவிலியோ ராஜாவின் ஒளிப்பதிவு எவ்வளவு தரமான, நேர்த்தியான, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்குன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதே மாதிரி எடிட்டிங், அந்த தம்பியை அறிமுகப்படுத்தின அன்பாக அமைதியாக வந்து நின்னார். அவர் இந்த பரபரப்பாக எடிட் பண்ணியிருக்கார், வெட்டுன்னு வெட்டியிருக்கார். ஆமாம், நம்ம இடுப்பு சுருக்கிற மாதிரி வெட்டியிருக்கார். அற்புதமான இது. இதையெல்லாம் மீறி ஒரு பில்டர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு முழு படத்தையும் நான் பார்க்கணுன்னு ஆர்வத்தை தூண்டுது. ஆக அந்த ஆர்வத்தை தூண்டும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படைப்பை நீங்கள் ஒரு நாங்கள் ஏதோ ஒரு சின்ன படமாக எடுத்திருக்கோன்னு சொன்னாலும் கூட இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்கன்றது மட்டும் தெரியுது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி என்கிட்ட சொல்லுது. இன்று ஏற்கனவே வள்ளிநாயகம் ஐயா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எப்போ தன்னுடைய துணைவியாரை கூப்பிட்டு ஒரு கேக்கை வெட்டி ஒரு சென்டிமெண்ட்டாக அப்படின்னு. உங்களுக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன். எனக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்திருக்கு இப்போ. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒய்ஃபோட பர்த்டே என்னைக்கோ அன்றைக்கி தான் இதெல்லாம் செய்யணும்னு அவர் ஐடியா பண்ணிட்டார். கரெக்ட் தானே? தன்னுடைய துணைவியார் நம்ம எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு நேரங்கெட்ட நேரத்தில் வீட்டுக்கு போனாலும், என்னென்ன ஃபினான்சியல் டார்ச்சர்ஸு நான் அனுபவிக்கிறத அவங்கள பார்த்தாலும், நான் நிம்மதி இல்லாமல் சுற்றுறதையெல்லாம் பார்த்தாலும், ஒரு நாளாவது என் மனைவியை மிக சந்தோஷமாக நான் வைத்திருக்க வேண்டும் என்று தான் இன்றைக்கு வந்து இத்தனை விழாவையும் இத்தனை பேரையும் அழைத்து அவர் கேக் வெட்டியிருக்கிறார். அப்படின்னா இவருடைய மெயின் ஃபங்க்ஷன் அவருடைய மனைவியாருடைய பிறந்த நாள் தான். இதான் ஏற்கனவே நம்ம செல்வமணி சொல்லுவார், ஏப்பா ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிட்டு நீ எப்படிப்பா நிம்மதியாக இருக்கிற அப்படின்னு. நான் தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். எப்படி வெளியெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையாக வரும் சார்? நான் வெளி உலகத்தில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன் சார், வீட்டில் போனால் தோற்றுருவேன் சார் பொண்டாட்டிக்கிட்ட தோக்குறவெல்லாம் வெளி உலகத்தில் வெற்றியாளனாக இருப்பான் அப்படின்னு செல்வமணி சொல்லுவார். அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மேடையில் மனைவியிடமும் வென்றிருக்கிறார். வீட்டில் எத்தனை தடவை தோத்தாருன்றது நம்மளுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அது அந்த விஷயம் இந்த ஹஸ்கி ஹோமில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹஸ்கி ஹோம்னு பேர் வச்சாவே இது ஒரு டைப்பான டைட்டிலாக இருக்கு. இந்த மனுஷன் இப்படி எல்லாமே யோசனை பண்ணுவாப்புல. எனக்கு பார்த்தா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பார்த்தீங்களா? உங்களை பற்றிய உண்மையல்ல. இந்த ஹஸ்கி ஹோம்னா அது என்னது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அதாவது சினிமாவில் முதல் படம் எடுக்கிறதுக்குள்ளேயே இவ்வளவு ஒரு விஷயம், விவரமான வில்லங்கமான விஷயங்களை வச்சிருக்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான தயாரிப்பாளராக இருப்பார். யோசனை பண்ணுங்க. ரியலி ஐம் ரியலி கிரேட்ஃபுல். உங்கள் மாதிரியான தயாரிப்பாளர் தைரியமாக வந்து இந்த மாதிரி மிக பிரம்மாண்டமான ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் நான் பார்க்கல இந்த வருஷம். கடந்த காலங்களில் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நான் பார்க்கவில்லை. அதுவும் அண்ணன் எங்கள் தமிழறிஞர், நான் வந்து ஒவ்வொரு தடவையும் அவர் எங்கே பேசினாலும் பேசுகிற சத்தம் கேட்டால் கூட அந்த இடத்த வால்யூமை ஜாஸ்தி பண்ணிட்டு கேட்டுட்டு இருப்பேன். திரு ஞானசம்பந்தம் அவர்களுடைய தமிழ், நீங்கள் எப்படி இப்படி மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து டிஐஜி அவர்கள், அண்ணன் ஐஜி அவர்கள்,
திண்டுக்கல்ல இருந்து அண்ணன் அவர் ஒரு ஜட்ஜ் ஐயா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. எங்கள் கலை உலகத்தில் எங்கள் தம்பி மோகன்ஜி திடீர்னு பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு, எங்கடா இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆளுகளை வச்சுருக்கீங்க, எல்லா ஆளுகளோடும் இணக்கமாக இருக்கீங்க. ஸோ உங்கள் திரைப்படம் எல்லா ஆட்களையும் சென்று சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வர வேண்டும். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நிச்சயமாக நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த, ஏன்னா நான் டைரக்டர் சங்கத்திலேருந்து வேறு வர்றேன், அவங்கள சொல்லன்னு என்னை திட்டுவாங்க. ஸோ இயக்குனர் சங்கத்தின் சார்பாக நீங்கள் இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் வாழ்த்துகிறேன். செவிலியோ ராஜா அவர்களுக்கு மீண்டும் நான் வாழ்த்து சொல்லி இந்த படம் வெற்றியடைய வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் பல தொழில் பண்ணுறேன் சார். அந்த தொழிலில் ஏன் முன்னேறணும் தெரியுமா? விடாமுயற்சி, நேரம் தவறாமல் இதில் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒருத்தர் கூட அந்த தொழிலை லவ் பண்ணி பண்ண மாட்டேறாங்க சார், ஏதோ கடமைக்கு பண்ணுறாங்க. கடமைக்கு பண்ணாலும் செட் ஆகாதுங்க. எந்த துறையாக இருந்தாலும் லவ் பண்ணணும், அப்போ தான் வந்து பெரிய ஆளாக வர முடியும். அந்த வேலையை லவ் பண்ணணும். 8 மணிக்கு வரேன்னா ஒருத்தன், என்ன டைம் ஆகுது பாருங்கள், 8:07 இன்னும் வரல. இவங்கெல்லாம் எங்கேருந்து முன்னேற போகிறாங்க? எல்லாம் சொன்ன டயத்துக்கு வர்றது இல்லையா? சே வணக்கம் சார். வாங்க, வந்தது லேட்டு இதில். வணக்கண்ணா, உட்காருங்க. பரவாயில்ல சார். என்ன பரவாயில்ல, உட்காருங்க. உங்களை வர சொன்னல, என்ன டைம், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? வர வழியில் கதையெல்லாம் சொல்லாதீங்க சார், வர வழியிலன்ட்டு. உட்காருங்க. இப்போ எதுக்கு வர சொன்ன தெரியுமா? சொல்லுங்க சார். சிரிக்காதீங்க சார், செஞ்சது தப்பு, எனக்கு கோபம் வருது. இல்லை செஞ்சுட்டு நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஓ, நம்ம ரெட்டேரி இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன் சார். அங்கே சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. என்ன? 100 கட்டியிருந்தீங்கன்னா செஞ்சுரி எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு 4 கோடி தெரியா, இன்னொன்று கட்டிடுறேன். பின்ன உன்னை அட்வைஸ் கூப்பிடல, நான் சொல்கிறத கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன். புரியுதா? உங்களுடைய அந்த மைண்ட் செட் எனக்கு இப்போ தான் சார் புரியுது. என்ன? 99. ஆமாம், குளத்தூருடைய பின்கோட் நம்பர் 99. ஆமாம். ஒரு பிளானாக தான் சார் பண்ணுவீங்க நீங்கள் எப்பயுமே. எதை பண்ணாலும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் சார் உங்ககிட்ட. இல்லை, இப்போ இல்லை 100 கட்டிட்டீங்கன்னா எல்லாரும் மாதிரி 99ன்றதால தான் எல்லாரும் என்னது 99, வாட் இஸ் திஸ் 99? ஹலோ, அப்படி உங்களோட ஓவர் ஆக்டிங்கோ இல்லை உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ நான் எதிர்பார்க்கல. உங்களை கூப்பிட்டதுக்காக நான் 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்கேன். அது எதுக்காக வர சொன்னேன்னா? தெரியும் சார், சும்மா எல்லாரும் காமெடி பண்ணேன் சார் நான். என்னத்துக்காக வர சொன்னேன் சார்? அதாவது கிரகப்பிரவேசம் பண்ண போகிறீங்க, நோட் பண்ணி வச்சிட்டேன் சார். வாழை மரம் 2, பசுமாடு கண்ணுக்குட்டி, அப்புறம் நாதஸ்வரம், டிஃபனு, ஸ்நாக்ஸு, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கிரகப்பிரவேசம் பால் காசை போகிறீங்க. கரெக்டா? அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆள் இருக்கா? ஆமாம் சார். ஓ, அதெல்லாம் நீங்களே ஆர்கனைஸ் பண்ணுறீங்க? அதுக்கு தானே கூப்பிட்டீங்க, நான் ஏற்பாடு பண்ணேன் சார். எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலான்னு பார்க்குறீங்க என்கிட்ட. சார் உங்களை பற்றி நல்லா தெரியும் சார். இந்த இடைத்தரகர் வச்சு எதுவுமே பண்ண மாட்டீங்க, டைரக்டாக பேசி பேமெண்ட்டே டைரக்டாக தான் கொடுப்பீங்க. கமிஷன் பேசிக் எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுக்க. தெரியும் நான் சார். ஒன்று அதுக்காக கூப்பிடல. 99 அப்பார்ட்மெண்ட் கட்டியதுல ஒரு விளம்பர படம் எடுக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டப்பா. செம்ம ஐடியா சார். எது விளம்பர படம் எடுக்கலாமன்றதே செம்ம ஐடியாவா? இல்லை சார், அதான் விளம்பரம் பண்ணாதான் எதுவுமே. அதை தான் எப்படி எடுக்கலாம் சொல்லுங்க. ஒரு ஹெலிகாம் வந்து வாடகைக்கு எடுத்துக்கிறோம் சார். சரி, எடுத்துக்கிட்டு இந்த 99க்கு மேலே இப்படி இருக்கு எடுக்கிறோம். ஃப்ளாட் எடுக்கிறோம் சார். அப்படி காமிச்சிட்டு அந்த அந்த வீடியோ போட்டு ஜிம் 99 இருக்கு வாங்கிக்கோங்க அப்படி. இது விளம்பரம். இது மாதிரி யாருமே வித்தியாசமாக எடுத்ததில்லை. எடுத்துருக்கேன். நான் கேட்கறது வித்தியாசமாக எடுக்கணும்னு உன்னை கூப்பிட்டேன். ஒரு ஆடு பண்ணோம்னா அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கணும், அதில் ஒரு விளம்பரத்துக்கு யுக்தி இருக்கணும், அதில் வித்தியாசம் இருக்கணும். அது மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு சார். என்ன இருக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு வேணாம் விடு, நானே சொல்லிடுறேன். உள்ள சார் ஒன்று உள்ள பெட்ரூம், ஹாலு, கிச்சன். கிம்பிள் ஒன்று. ஆமாம், நேராக போகுது ஹாலு. இப்படி போனால் கிச்சன், எப்பா அப்படி போனால் டபுள் பெட்ரூம், உட்காரு. இப்படி வந்தால் பூஜை ரூம், இப்படி வந்தால் பாத்ரூம். இல்லை புரிஞ்சு போச்சு, நீ புதுசாக சொல்ல மாட்டேன், நானே சொல்கிறேன். இப்போ 99 அப்பார்ட்மெண்ட் 99 ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தா, ஸ்டார்ஸ் வச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? இது எதுக்கே தோணுச்சு சார். அப்புறம் ஏன் சொல்ல? பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுமேன்றதுனால நான் சொல்லலை. இது செம்ம ஐடியா சார், எனக்கே இருந்தது. அதாவது பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட், அதை விடு இது விடு எல்லாம் வுட்ல இருந்தா கூப்பிடுறோம். 99 ஆர்டிஸ்டா கூப்பிடுறோம், போடுறோம். இதுக்கு ஸ்கிரிப்ட் எழுது பேசலாம். எழுதுறியா? ஒவ்வொரு நிமிஷம் சார். என்ன
ஸ்கிரிப்ட் நான் சிம்பிளாகவே இப்போ சொல்கிறேன் பாருங்க சார். இங்கே வாங்குங்க, நீங்கள் நல்லா இருக்கும், கம்மி ரேட், இப்படி ஆளுக்கு ஒரு டைலாக் 99 பேர் பேசுகிறாங்க. ஆளுக்கு ஒரு டைலாக் பேசினா பெருசாயிரும். அந்த ஒரு டைலாக்கே 3 பேரா பேச சொல்லி 3 கட்டா எடுத்துக்க. நீ இங்க வாங்கு இங்க. ஆமா சார், இது 99 பேர் பேச ஸ்கிரிப்ட் டக்குன்னு எழுது. ஒரு பேப்பர் எடுத்து எழுது. அதுக்குள்ள ஃபோன் வருது, பேசுறேன். ஹலோ சொல்லுங்க, எம்எஸ்எம் தான் பேசுகிறேம்மா, சொல்லுமா. ம் அப்படியா? ஓஹோ, எப்போ? சரி, ஓகே ஓகே ஓகே. எப்பா என்ன பண்ணா? என்னது இது? ஸ்கிரிப்ட் சார். இல்லை ஸ்கிரிப்ட். இப்போ எத்தனை பேருக்கு எழுதிருக்க? 99 பேரும் பேசுகிறாங்க சார் டைலாக். வேணாம், 99க்கு வேணாம். ஏன் சார் பட்ஜெட் ஜாஸ்திட்டா? இல்லைப்பா, 66 புக் ஆகி போச்சா? இப்போ தான் நம்ம ஆஃபீஸில் ஃபோன் வந்தது. இப்போ தானங்க 99 சொன்னீங்க. நம்ம ஆஃபீஸில் புக் பண்ணிட்டாங்களாமே. சரி விடு, பேலன்ஸ் இது 33 தான். 33 அதுக்கு ஏதாவது ஸ்டார்ஸ் மாதிரி வச்சு எடுத்துலாமா? நீ இதை விட்டு நான் பார்த்துக்கிறேன். பேசாம இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா உன்னால? இதுதான் சார் சூப்பரு. எப்படி? நீங்க முதல்ல சொன்னது கூட எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ சொல்றீங்க பாருங்க, இதுதான் கரெக்ட். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றோம் சார், அருமையா அழகா பண்றோம். ஒரு ஷிப்பு, ஒரு கண்டெய்னரு, நான் பிக்சரா எடுத்து காட்டுறேன். பிக்சரா காமிங்க. ஆமா சார், நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்களேன், ஸ்க்ரீன்ல வரும் பாருங்க சார். போட மறந்துட்டாங்க போல. ஒரு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர் சார். அப்படியே வரீங்க, கோட் ஷூட் போட்டு நிக்கிறீங்க. இருங்க சார், இன்னும் எப்படி டெவலப் பண்ணி சொல்ல முடியுது? ஸ்க்ரீன்ல வரும் சார். அதை விட்டுருங்க. இப்போ எனக்கு அதை விட ஒரு ஐடியா வந்துருச்சு. சொல்லுங்க சார். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்றோம்ல, இது எத்தனை நிமிஷத்துக்கு வரும்? 7 ல இருந்து 8 நிமிஷம் சார். பேசாம இதையே நம்ம படமா பண்ண வேண்டியிருக்கோம். படமா 2.25 மணி நேரம் பண்ணணும் சார். 15 நிமிஷம் பண்ணக்கூடாது. யோ, இந்த அப்பார்ட்மெண்ட்டை வச்சு ஒரு படத்தையே பண்ணுவியா? அப்பார்ட்மெண்ட்டை வச்சு சார், வி சேகர் சார் படம் எடுப்பார். ஒரு வீடு இருக்கும் சார். ஆமா. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு 4 குத்தணும்னா கூட காட்ட முடியும். ஆமா. 99 வீட்டை வச்சு எப்படி சார் காட்ட முடியும்? உனக்கு கதை இல்லையா? உன்கிட்ட தெரியாதா? என்ன அப்படின்னா யோசிக்கணும் சார். நான் ஒரு வாரம் டைம் கொடுங்க, யோசித்து அடுத்த வாரம் எழுதி அடுத்த வாரம் ஷூட்டிங் போகிறோம். யோ, நான்லாம் இந்த தொழில் மேலே நான் இப்போ தான் சினிமாவுக்கே வரேன். நான் அப்படியே ஆர்வத்தில் இருக்கேன். நீ இந்த சினிமா உலகத்தில் குப்பை கொட்டிட்டு அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறேன். அப்புறம் வாயில் ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துருப்போது. யோ, கதை ஒன்றும் இல்லை. அப்பார்ட்மெண்ட் வச்சு எனக்கு கதையே தெரியலையா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அங்கே வாழறாங்க. அது உள்ள ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. அந்த அமானுஷ்ய சக்தி ஏன் வந்தது, அதை எப்படி தீர்க்குறாங்க, எதனால் அந்த இதுன்றதை ஒன்லைனை வச்சு செம்ம சார். செம்ம சார். இது தெரியாத 99 இணைச்சி வீட்டு உள்ள அமானுஷம் சுத்துது. சுத்தத்தை தடுத்துறோம். கதை எழுதுறியா? எப்போ எழுதுவேன்? இல்லை சார், இது கொஞ்சம் ஒரு மாதம் டைம் கொடுத்தீங்கன்னா. 1 மாதம் டைம் இந்த புடி. நானே எழுதி வச்சுட்டேன், கதையும் ரெடி, நானே பண்ணிட்டேன் கதையை. ஆமாம், அப்படிப்பட்ட கதையா அது? பாரு, அதை படி. வேற என்ன போடலான்னு சொல்லுது. ஒரு நிமிஷம். சொல்லுமா. இது அந்த இதெல்லாம் வச்சாச்சா? ஓகே. அடுத்து ஒரு பிஸ்னஸில் பண்ணுறோம்ல, அதையும் பண்ணுவோமா? ஆமாம்மா. ஏம்மா, அந்த நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு நடத்திட்டு இருக்கோம்ல, அது இந்த மாதம் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துரு. நம்ம என்றைக்குமா அடுத்தவங்க கிட்ட பைசா வாங்கியிருக்கோம், ட்ரஸ்ட்டு நடத்துகிறோம். ஆனால் யாருக்கிட்டையும் பைசா வாங்காமல் நம்ம பைசாவில் மட்டும்தான் பண்ணுவோம். அதான். ஓகேம்மா. ஏப்பா பார்த்தியா? ஸ்கிரிப்ட் பார்த்தேன் சார். இது பண்ணனா பார்ட் 1 2 3 4 5 ஓகே, 5 படத்துக்கான கதை சார். அப்போ சுருக்கி 2.25 மணி நேரத்துக்கு நான் அழிச்சு வச்சிருக்கேன். அதை மட்டும் யாரை கேட்டு சுருக்குனேன்? நான் ரொம்ப சென்டிமெண்ட் டைலாக்லாம் வச்சிருக்கேன். இருக்கட்டும் சார், அதெல்லாம் வரணும் சார். ஆனால் அதுக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் படம் இருக்க முடியாது. 2.25 மணி நேரத்துக்கு சுருக்கி அழகாக சுருக்கி வச்சிருக்கல. சரி, ஓகேப்பா. இப்போ இந்த படம் கதை நான் எழுதிட்டேன். சரிங்க சார். வசனம் ஓகே. ஓகே சார். டைரக்ஷன் நான் பண்ணிவிடுவேன் சார். யார்? நீ கான்ஃபிடண்ட்டாக சொல்லுங்கள் சார். டைரக்ஷன் அவ்வளோ அருமையாக பண்ணுவேன். இப்போ நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டியா? இது டைரக்ஷன் நான் சுற்றி காட்டுறது. அந்த மாதிரி டைரக்ஷன் நானே பண்ணிப்பேன். எதை? நானே பண்ணிப்பேன். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் நானே பண்ணிப்பேன். இப்போ எனக்கு ஒரு ஆள் கூட வேணுமையா, இந்த கிரியேட்டிவ் டைரக்டர் மாதிரி. ஏன்னா கூட இருந்து நான் சொல்கிறத கேட்டு அதை அப்படியே எனக்கு படமாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டர் வேணும். அப்படி யாராச்சும் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். நமக்கு நிறைய பேரில் என் ஃபோன்லேயே 93 பெரிய பெரிய டைரக்டர் இருக்காங்க. எனக்கு தெரியும். இது அமானுஷ்ய சக்தி. அந்த மாதிரி படங்கள் எடுத்து உங்களுக்கு ஒரு லீடு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக கேட்குறேன். யாராவது இருக்காங்களா? ரவி பார்கவன் சொல்லிட்டு ஒரு டைரக்டர் இருக்காரு. ரவி பார்கவன்? ஆமாம் சார். ஏன்னா இது அமானுஷ்ய சக்தி எடுக்க போகிற படமையா சார்? அவர் பேயோட தான் குடும்பமே நடத்துறாரு சார். யோ, அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்றத மறைமுகமா சொல்றியா? பேயோட குடும்பம் இல்லை சார், ஆத்மாவோட 30 வருஷமா பழகி. 30 வருஷமா? ஆமாம் சார். 45 புக்கு எழுதி 5 புக்கு
அரசுடைமை ஆக்கப்பட்ட அமானுஷ்ய சக்தி பற்றி நல்லா தெரிஞ்சவர், சினிமாவை பற்றி 10 படம் பண்ணவர். அவரை வச்சு பண்ண நல்லா இருக்கும் சார். 10 படம் பண்ணவர், 30 வருஷமா இந்த அமானுஷ்ய சக்தி ஆவிகள் கூடவே பேசிட்டு இருக்காரு. ஆமா சார். 45 புக்கு எழுதினவர், 5 புக்கு கவர்மெண்ட் டேக்கன் பண்ணிருக்கு. ஆமா சார். யாரு? என்னது? ரவி பார்கவன். அவரா? ஏதாவது போட்டோ காமிங்க பார்ப்போம். அவரா? நான் ஒருவேளை எதிர்பார்க்குற ஆளான்னு பார்ப்போம். சார் எங்க சார்? வரும் சார். வரலையா போட்டோவில்? இப்போ ரவி பார்கவன் சாரையே மேலே கூப்பிட்டுலாமா பேசாம? அவர் பேசின வீடியோலாம் இருந்ததே. நம்ம பார்கவன் இவர் அவருக்கு யார் சார்? இல்லைப்பா, நீ இப்போ ரெடி பண்ணது ஒன்றும் காணாம எனக்கு கண்ணில் தெரியலையே. இல்லை சார், அதில் சரி சார், ரவி பார்கவன் சாரை கூப்பிட்டுலாம் சார். அதை வரா சார். சேர் டிஸ்டர்பன்ஸ் தான் எடுத்துடுறோம், தெரியுதுங்களா? மித்ரா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் படம் நிறுவனம் சார்பில் 9966 படத்துடைய இசை மற்றும் ட்ரெய்லருக்கான நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படத்தின் இசை தட்டு தற்போது வெளியிடப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது. சொல்லோனா இன்பம் சூழும் இந்த சூழலில் தம்பி மூர்த்தி அவருடைய இந்த பிரம்மாண்டமான படைப்பு 9966 இசை வெளியீட்டு விழா, முன்னோட்ட விழா. அவர் எந்த நேரத்திலையுமே வியாபார சிந்தனையில் தான் இருக்கப்பட்டனால்தான் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறார். அவருடைய 99 ஃப்ளாட்டையும் என்ன அழகாக விளம்பரம் படுத்தி அதை விற்பனை செய்வதற்கு இந்த படமே அதற்கு உதாரணம். இந்த படம் எடுத்ததுலேயே மிகப்பெரிய கமர்ஷியலை உள்ள வச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இந்த விழா மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. முதலில் நான் படம் ஆரம்பிக்கும் பொழுது யார் என்ற திகில் படத்தை தான் ஆரம்பித்தேன். தம்பி மூர்த்தியும் 9966 அப்படிப்பட்ட ஒரு படத்தை தான் எடுத்திருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு படம் எடுத்து திரையிடுவதற்கு முன்பேயே அடுத்த படத்திற்கும் அடித்தளம் அமைத்து அதை படைப்பிடித்து நடத்தியிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே இந்த படம் அங்கிங்கெனாதபடி எங்கும் வெற்றியை ஈட்டி தரும். இந்த படத்தினுடைய பாடல்கள் முன்னோட்டலும் சினிமாவுக்கு ஒரு புதிய அடித்தளத்தை உருவாக்கி தரும். அஷ்டவதானியாக அவர் அவதரித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தம்பி மூர்த்தி எல்லா நிலையிலும் ஏற்றம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், வையகம் தழைக்க வாழ வேண்டும். அவருடைய துணை திருமதி மூர்த்தி அவர்கள் இன்றைய பிறந்த நாள், அது என்றும் நல்ல நாளாக அமைந்திடும். தேகபலம் ஆதிபலம் கொண்டு பல்லாயிரம் பிறை கண்டு தம்பதிகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.